வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது எல்லாமே முக்கிய பொருளாக தான் இருக்கும். அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக தான் பச்சை பயிர் இருக்குங்க. பச்சை பயிரை நம்ம பாசி பயிர் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த பச்சை பயிர் சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள், சாலட்டுகள் அப்படின்னு பல உணவு தயாரிப்புகளை நம்ம எக்ஸ்ட்ரா அதை பயன்படுத்தி தான் இருப்போம். ஸோ இந்த பச்சை பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குங்க. ஸோ இந்த ஃபைபர் அப்படின்ற நார்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி அந்த கெட்ட கொழுப்புகள் படியாமலும் பார்த்துக்கொள்ளும். இதனால ரத்த நாளங்களில் எந்த கெட்ட கொழுப்புகளும் இல்லாததால ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் செல்லும். ஸோ இப்போ நம்ம கெட்ட கொழுப்பை அகற்றினதுக்கு அப்புறம் அந்த ரத்த நாளங்களில் நரம்புகளில் இறுக்கங்கள் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் அகற்றுவதற்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அப்போ நரம்புகளில் எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாமல், அதாவது பிபி பிரச்சனையும் இல்லாமல், கொலஸ்ட்ரால் படிவுகள், எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு நார் சத்தும் உதவிகரமாக இருக்கும். அதனால் இந்த நார் சத்து, பொட்டாசியம் இரண்டும் இணைந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை வழங்குறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுது போன்ற உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளுமே ஏற்படாது. இது தவிர பச்சை பயிரில் வந்து கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் உங்களுடைய உடல் எடையை குறைக்க முடியும். அதுக்கான அந்த டயட்டில் அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான உணவு முறைகளை நீங்கள் பச்சை பயிரையுமே சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிக அளவில் இருக்குங்க. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் வந்து மசில் மாஸை உருவாக்குறதுக்கும் மற்றும் மசில் மாஸை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளை நிறைவாக திருப்தியாக உணர வைக்குது. அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபுல்ஃபில் அந்த ஃபீலை வந்து நமக்கு வந்து கொடுக்குது, சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலை கொடுக்குறது. இதனால தான் நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கிரேவிங்ஸுக்கு ஆசைப்பட்டு நிறைய உணவுகள், கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டோம். அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவோம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கலோரிகள் குறைவு அப்படின்றதால அதனால தான் நீங்கள் இதை எடையை குறைக்கக்கூடிய முயற்சி இருக்கீங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்திக்கலாம். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார் சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு படிவுகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடலாம். ஸோ இதனால் தேவையில்லாத அந்த தொப்பை போன்ற அமைப்பு, கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அப்போ உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னா பசியை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த டயட் பிளானில் பச்சை பயிரையும் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி நீங்கள் வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம். செரிமான மேம்பாடு அடைவதற்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்றது அர்த்தம். அப்புறம் இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ், அசைவ உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்றது அர்த்தம். இன்னும் குறிப்பாக மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து விட்டுவிட வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அவசியம். அது வந்து பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு உதவி பண்ணி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் ஏற்படுவது தடுக்கிறதுக்கு, குணப்படுத்துறதுக்கெல்லாமே நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் வந்து சிறந்தது தான். இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரீ பயோட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகையான ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பச்சை பயிரில் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பச்சை பயிர் எடுத்துக்கொள்றீங்கன்னா அந்த நார் சத்து பற்றாக்குறை உங்களுக்கு நீக்கப்பட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த கடினமான உணவு மூலக்கூறுகளும் எளிமையாக உடைக்கப்பட்டு செரிமானம் எளிமையாக விரைவாக நடைபெறும். செரிமானம் நடைபெறும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது. செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம்
மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களில் தங்காமல் வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் இது மாதிரி எதுவுமே இருக்காது. நலமாக உங்களுடைய குடல் வயிறு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் பலமாக பராமரித்துக் கொள்வதற்காக பச்சை பயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பச்சை பயிறு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அப்படின்றதால இந்த பச்சை பயிரை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்குங்க. பச்சை பயிர் நிறைந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கார்போஹைட்ரேட்லாம் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்குது அப்படின்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குன்றது அர்த்தம். அந்த மாதிரி உணவுகளை தான் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளணும். ஸோ பச்சை பயிறு நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா போதுமான அளவுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து மேம்படுத்தப்படும். அதாவது இன்சுலின் உணர்திறன் மேம்படுத்தப்பட்டு இன்சுலின் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக திடீரென அதிகரிக்காது. நம்ம சாப்பிடும் போது அது செரிமானம் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்குள்ளே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காமல் நம்ம கட்டுப்படுத்திட முடியும். ஸோ நீங்கள் ஃபியூச்சர்லையுமே சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் கூட இப்போ இருந்தே பச்சை பயிறு உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டு நீங்கள் நலமாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளலாங்க. ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுதுங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடுவதற்கு அந்த ரத்த வெள்ளையணுக்கள் வேணும் இல்லையா, ஒயிட் பிளட் செல்ஸ், அதை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே நேரம் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை அதை வந்து கொண்டு செல்வதற்கு வேண்டிய அந்த ரத்த சிகப்பணுக்களையுமே கரெக்டான அளவில் மேம்படுத்துறதுக்கு இரும்பு சத்து அவசியம். அதே போல் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்றதுக்கு அந்த இரும்பு சத்து இருக்குங்க இல்லையா. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்குமே அவசியமான ஒன்றாக இருக்குது. இப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற கணக்கில் ரெண்டுத்துக்குமே இது வந்து உதவிகரமாக இருக்குது. இதனால் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து அதிகரிக்கப்படும். அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக கேட்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அப்போ ஒட்டுமொத்தமாகவே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி ஒரு புதுவிதமான நோய் கிருமியை நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயில் நம்ம ஏற்படாமல் நலமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளணும். சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ சர்மம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சர்மமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மமாக மாற்றிக்கொள்ளணும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸாக மாற்றணும்னா இந்த பச்சை பயிர், அதாவது பாசி பயிர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை வந்து அரைத்து சருமத்தில் நம்ம முகத்துக்கு வந்து ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தலாம். இல்லைனா உணவுகளோட தொடர்ந்து எடுத்துக்கொண்டாலுமே ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் முதலில் மேம்படுத்தப்படும். கோலோஜன் உற்பத்தி சருமத்தில் வந்துருச்சு அப்படின்னாலே வறட்சி அப்படின்றது இருக்காது. கோலோஜன் உற்பத்தி வந்தாவே ரத்த ஓட்டம் எல்லாம் நமக்கு வந்து சருமத்தில் இருக்கும். நீரேற்றமாக நம்மளுடைய சருமம் எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த சுருங்கிய தோல் அமைப்பு அதெல்லாம் நமக்கு வந்து இருக்காது. இளமையான ஒரு சருமம் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சருமம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நமக்கு அகற்றப்படும். ஸோ அது போல தான் கூந்தலுடைய ஆரோக்கியமும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பச்சை பயிரில் புரோட்டீன் இருக்குங்க இல்லையா, அந்த புரோட்டீன் வந்து சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த செல்களை வந்து சேதமடையாமல் பாதுகாக்கிறதுக்கும் சேதமடைஞ்சதை அதை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பயோட்டின் வந்து ஒரு நல்ல மூலமாக இருக்குது. இது என்ன அப்படின்னா முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விட்டமின். அதனால் உங்களுக்கு அந்த முடி கொட்டுறது, முடி உடைந்து விழுறது, இளநரை ஏற்படுறது, பித்தநரை ஏற்படுறது, பேன் பொடுகு தொலை இருக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நீங்களும் பெறணும் அப்படின்னாலுமே பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ உடல் நலத்தை தாண்டி சரும நலத்திற்கும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்திற்கும், அதாவது அழகு சார்ந்த விஷயங்களிலும் பச்சை பயிர் வந்து கவனம் செலுத்தக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு பயன்பெறுங்க. ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் அமைப்பை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.